இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தான் முழுமையான ஒரு திறமைசாலின்னு எவன் நம்புறானோ அவன் யாரையுமே தனக்கு போட்டியாளனாக கருத மாட்டான். ஆனா அந்த இடத்துல எல்லாரையுமே தனக்கு போட்டியாளராக கருதியவர் தான் திரு அன்புமணி அவர்கள்ங்கிறத நான் வலியுறுத்துறேன். ஏன்னா அப்பா என்ற நபரும் மகன் என்ற நபரும் பேசும்போது ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ளப்படும்னா கட்சியில் உள்ள மற்றவங்க யாராவது எந்திரிச்சு கொஸ்டின் கேட்டால் அதை ஜனநாயகமாக பார்ப்பாங்களா? இன்னும் நிறைய இருக்குனால நேரடியாக நிறைய செய்திகளை கேட்டதுனால பகிர்ந்தா பாமக காரவங்கெல்லாம் உண்மையாகவே அவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க. திரு அன்புமணி அவர்களுக்கெல்லாம் அதீத வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் திரு காடுவெட்டி குரு அண்ணன் அவர்கள் தான். அவர்களுக்கு கூட இது மாதிரியான ஒரு சூழ்நிலை தன்னை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. Repco Home Finance, your dream home awaiting you. குடும்ப கட்சியாக மாறு அதை எதுவும் வாரிசு அரசியல் இன்னும் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயம் அன்புமணி அவர்களுக்கு இருக்கலாம் இல்லையா? முகுந்தன் அவர்களை நிராகரிப்பதற்கு தன் மனைவி தன் மகளுடைய கணவன் அப்படி மருமகன் சொந்த மருமகன் அது மாதிரி உள்ளவங்களை ஏற்றுக்குவாங்களா? ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அரசியலோட யுக்திகளும் அவர்களோட முடிவுகளும் அந்த இடத்துல செல்லுபடி ஆகலை. குடும்பத்தோட அழுத்தம் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு. குடும்ப சமாதானமாகட்டுங்க, ஆனால் சரி போ அப்படின்னு ஒரு வார்த்தை அதை நீங்கள் எங்கே போய் மாற்றுவீங்க? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. ராஜேஸ்வரி பிரியா அப்படி சொல்லியிருக்காங்களே, இதுல பொய் இருக்கா அப்படின்னா நீங்கள் பொய்ன்னு சொல்லி அவரை எதிர்த்து சொல்லுங்க பார்ப்போம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா. பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்தில் நீங்கள் அரசியலுக்குள்ள அதில் தான் வர்றீங்க, பாமகக்குள்ள தான் வர்றீங்க. வந்தவுடன் இளைஞரணி செயலாளரா? மாநில இளைஞரணி செயலாளர். பெரிய போஸ்ட் தான். ஆமாம் உங்களுக்கு. இப்போ நம்ம சமீபத்தில் நடந்த அந்த அரசியல் நிகழ்வு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. பாமகவுடைய அந்த பொதுக்குழு கூட்டம், அதில் மேடையிலேயே ராமதாஸ் ஐயா அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த மோதல் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாகவே பேசப்பட்டது. இப்போ நீங்கள் வந்த உடனேயே அந்த காலத்துலேருந்து நான் பார்க்குறேன், இப்போ நீங்கள் கட்சியில் இல்லை, புது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுலேருந்து விலகி வந்தீங்க. இப்போ அதையும் நம்ம பேசி தான் ஆகணும். ஆனால் வந்த உடனே இளைஞரணி செயலாளர் எப்படி அந்த போஸ்ட்டு? ஏன்னா இப்போ இஷ்யூ அதுதான் போகுது. முகுந்தன் 4 மாதங்களே ஆகுது கட்சிக்குள்ளே, வந்த உடனே நீங்கள் பதவி கொடுப்பீங்களா அப்படின்னு அன்புமணி அவர்கள் கேட்குறாங்க. இத்தனைக்கும் தன்னுடைய அக்கா பையன்தான், ஆனால் உறவை தாண்டி அவர் கட்சியில் இதுதான் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய எண்ணம் அப்படியாகத்தான் இருந்தது ஆரம்ப கட்டத்தில். உங்களுடைய வருகை எப்படி இருந்தது? என்னுடைய அரசியல் பயணத்தில் முதல்ல நான் சந்தித்த நபர் திரு அன்புமணி அவர்கள் தான். எனக்கு இந்த பதவியை கொடுத்ததும் அன்புமணி அவர்கள் தான். அதுவே அந்த பதவி நான் வாங்கி ஒரு மாதம் அது மாதிரி காலகட்டம் தாண்டி தான் நான் டாக்டர் ராமதாஸ் ஐயாவையே சந்திக்கிறேன். ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் கட்சியில் இணைந்த உடனே இந்த பதவி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு தகுதியான நபராக நான் இருந்தேன் அப்படிங்கிறத நானே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் பயணம் செய்த காலகட்டத்தில் நான் எத்தனை மேடைகளில் எவ்வளோ தூரம் அவர்களுக்காக நான் செயல்பட்டிருப்பேன், எவ்வளோ தூரம் நாங்கள் பயணம் செய்திருப்போம் அப்படிங்கிறதும், நான் பேசிய கருத்துக்களாக இருக்கட்டும், கருத்து ரீதியாகவும் அந்த இளைஞரணி எப்படி இருந்தது, அதை எப்படி வளர்த்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எந்த இடத்துலையுமே எனக்கு கொடுத்தது சரிதான் அப்படிங்கிற ஒரு பெயரை வாங்கி இருந்தேன் அப்படிங்கிறதும் அங்கே உள்ள தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பதவி எனக்கு கொடுக்கப்பட்டது திரு அன்புமணி அவர்களால் தான். இல்லை அது அப்பவும் இந்த மாதிரி ஏதாவது மோதல் ஏதாவது வந்த உடனே பதவியை தூக்கி கொடுக்குறீங்கிறது ஒரு பேசு பொருளாக எனக்கு தெரிந்து ஆகலை. அன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி பேசு பொருளாக ஆகலை. ஒருவேளை முடிவு இவங்க அன்புமணி அவர்கள் எடுக்கிறதும் ராமதாஸ் ஐயா எடுக்கிறதும் இப்படி இதில் ராமதாஸ் ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பெரும்பாலும் அன்புமணி அவர்கள் அக்செப்ட் பண்ணுறதில்லைங்கிற மாதிரி தான்
நிறைய பேசுகிறாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு நடந்து நீங்கள் வந்த காலகட்டத்தில், ஏன்னா நீங்கள் உங்களை சேர்த்தது அன்புமணி அவர்கள், ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டுட்டார். ஆமாம் ஆமாம். ஏன்னா முதல்ல ஒரு மேடையில் சந்திக்கும் போது பொறுப்பு கொடுத்துருக்கோம், பொறுப்பை வந்து பொறுப்போடு நல்லா கவனிச்சிக்கிங்கம்மா அப்படின்னு வாழ்த்து தான் தெரிவித்தார். அந்த நியமன கடிதம் கொடுக்கும்போது அப்போது ராமதாஸ் ஐயா அவர்கள் இருந்தாங்க, அப்போ கொடுத்தாங்க. இந்த டெசிஷன் மேக்கிங்கு நான் டிஸ்கஸ் பண்ணது இது எல்லாமே திரு அன்புமணி அவர்களுடன் தான். அது வரைக்கும் நான் வந்து அவங்கள பார்க்கவே இல்லை. நான் ஜனவரி மாத கடைசியில் கட்சியில் இணைகிறதுக்கு முடிவு செய்கிறேன் 2017. மார்ச் 8ஆம் தேதி எனக்கு நியமன கடிதம் கொடுக்கப்படுது. இந்த இன்பிட்வீன் இந்த பிப்ரவரி மாதம் கடைசி அது மாதிரி தான் நான் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயாவையும் முதல்ல சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா டிஸ்கஷன்ஸ்லாம் போய் முடிஞ்சு எல்லாம் ஓகே கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்ன பிறகு இப்போ பிரச்சனை வந்து வந்த உடனே பொறுப்பு கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. வந்த உடனே பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய கட்சிகளில் வந்த உடனே இல்லை, கட்சியில் இல்லாதவங்களுக்கே எம்பி சீட் கொடுக்குறாங்களே. அது திரு தங்கர்பச்சான் அவர்களாக இருக்கட்டும், திருமதி சௌமியா அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் எம்பி சீட் கிடச்சிச்சில்ல. சௌமியா அன்புமணிகளுக்கு தான் பசுமை தாயகம் ஒரு அமைப்பு தானே, பாமகவோட அமைப்பு கிடையாதுல்ல. அது அதற்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுல்ல. அது இயற்கை சார்ந்து பசுமை சார்ந்து அது வந்து வேறு விதமான கொள்கை குறிக்கோளோடு செயல்படக்கூடிய சுற்றுப்புற சூழல் குறித்த அது மாதிரியான அமைப்பாகத்தானே அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுல்ல. அவர்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டது. தங்கர்பச்சான் அவர்கள் கட்சியிலும் இல்லை, எந்த அமைப்பிலும் இல்லை, எதுலேயுமே இல்லை, நண்பராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகத்தானே அங்கே வந்து அவருக்கு சீட் வழங்கப்பட்டது. வேறு இதில் இதுக்காக அது அப்படின்லாம் கிடையாது. இது என்ன காரணம் என்றால் தொடக்க காலத்திலிருந்தே திரு அன்புமணி அவர்களுக்கு தன்னை தவிர வேறு யாரும் தலைவர்களாக வரக்கூடாது. தலைவர் அப்படின்னா ஏன்னா ஒரு அணிகள் இருக்குது, கிளை அணிகளாக நிறையா இருக்கும். மாணவர் அணி இருக்கும், இளம்பெண்கள் அணி இருக்கும், மகளிர் அணி இருக்கும், இளைஞர் அணி இருக்குது. இது மாதிரி பல அணிகள் இருக்குது. அந்த அணிக்கு மாநில அளவில் தலைவர் ஒருத்தவங்க, அப்புறம் செயலாளர் அப்படி போஸ்டிங்ஸ் இருக்கும்னா இதில் எல்லா அணிகளுடைய தலைவருமே திரு அன்புமணி அவர்களாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்க்ளூடிங் இளம்பெண்கள் அணியோட தலைவர் கூட அவர் தான். எல்லா அதிகாரத்தையும் தான் கையில் வச்சுக்கணும்னு நினைப்பார். அந்த தலைவர் அப்படிங்கிற இடம் மட்டும் தன் இடத்துல. இது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இதற்கு முன்னதாகவே பல தலைவர்கள், அதாவது பாமகவோட பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த அதீத வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் திரு காடுவெட்டி குரு அண்ணன் அவர்கள் தான். அவர்களுக்கு கூட இது மாதிரியான ஒரு சூழ்நிலை, தன்னை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது பாமகவினருக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கி வந்து அவங்க தன்னுடைய கட்சியை விட்டு கொடுக்கக்கூடாது, இல்லை கட்சியில் இருந்துட்டோம் இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து மூடி மறைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அங்கே நடைபெற்ற எல்லா இடங்களிலுமே எவ்வளவு அரசியல் நடந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவருக்கும் காடுவெட்டி குரு அவர்களுக்கும் ஒரு நெருக்கடி வந்தது. கண்டிப்பாக இருந்திருக்குங்கிறத தான் வெளிப்படையாகவே சொல்கிறாங்களே. இப்போது நான் வந்துங்க எனக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னால், யார் உழைத்து ஒரு அமைப்பையோ கட்சியையோ உருவாக்கி வச்சுருக்காங்களோ அவர்களுக்கு தான் தெரியும் அதில் என்னென்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிற இடம் உண்டு. அதனால தான் இப்போ நம்ம இது பொதுவான பிரச்சனையாக வந்துட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் தான் கட்சி விட்டு போயிட்டீங்களே, கட்சியை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் என்னிடம் வந்து ஒரு கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அது எனக்கு தெரியாதுன்னு நழுவி போகிறதுக்கு நான் சாதாரண ஆளல்ல. நானும் ஒரு கட்சி நடத்தக்கூடிய கட்சி தலைவராக இருக்கேன். அப்படி இருக்கும்போது உண்மையான காரணங்களையும் நடந்ததையும் முழுமையாக தெரிவிக்க முடியாது. அது முழுமையாக தெரிவிக்கிறதுமே நாகரிகமாக இருக்காது. அந்த நாகரிகம் கருதி நான் நிறைய விஷயத்த இது நாள் வரைக்குமே நான் இன்னும் மீடியா முன்னாடி சொன்னதில்லை. அதை நான் சொல்லவும் விரும்பலை. இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய கட்சிக்குள்ளே நீங்கள் உழைக்கிறீங்கன்னா அது யாராக இருந்தாலும் எந்த கட்சிக்குள்ளேயாக இருந்தாலுமே அனைவருமே என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் நான் பார்க்குறேன். தலைவராக ஏற்றுக்கிறீங்கன்னா அந்த தலைவருக்கு முழுமையான தலைமை பண்பு இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஒரு தலைவர் யார் கட்சிக்குள்ளே வந்தாலும் யார் பின்னாடி வந்தாலும் அவர்கள் நல்லா இருக்கணும், அவங்களும் அவங்க திறமையை வெளிப்படுத்தணும். யாருடைய திறமையும் தன்னோட ஒப்பிட்டு கொள்ள மாட்டாங்க. தலைமை தான் வந்து முழுமையான ஒரு திறமைசாலின்னு எவன் நம்புகிறானோ அவன் யாரையுமே வந்து தனக்கு போட்டியாளனாக கருத மாட்டான். ஆனால் அந்த இடத்துல எல்லாரையுமே தனக்கு போட்டியாளராக கருதியவர் தான் திரு அன்புமணி அவர்கள்ங்கிறத நான் வலியுறுத்துறேன். ஏன்னா நான் வந்த சில மாதங்களிலேயே நான் நிறைய மேடைகளில் பேசுகிறோம். அங்கே நிறைய நம்முடைய பேச்சுக்கு கைத்தட்டு கிடைக்குது. நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு மேடை இறுதியாக அந்த இளைஞரணி அண்ணா ஸ்டேடியத்தில் அண்ணா அரங்கத்தில் ஒரு இளைஞரணி கூட்டம் ஒன்று கிட்டத்தட்ட 3500லேருந்து 4000 பேர்கிட்ட பங்கேற்றேன். ஏன்னா நாங்கள் அப்போ தான் அந்த விங்கை வந்து சரி பண்ணுறோம்.
எல்லா மாவட்டங்களுக்கும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் போட்டு அந்த பொறுப்பாளர்களை மட்டும் வச்சு அந்த அரங்கத்தில் வச்சு ஒரு மீட்டிங் போடுறோம். அப்போ வேணும்னே ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, கை தட்டக்கூடாது, யார் பேர் சொன்னாலும் கை தட்டக்கூடாது. அங்கே யார் யார் பேச இருக்கிறீங்க நீங்கள்? அப்போ நான் இளைஞர் அணி செயலாளராக இருக்கும்போது எனக்கு பிறகு நாங்கள் எல்லா பணியும் நான் ஒரு ஆளாக செய்ய முடியாது. அதற்கு பிறகு எனக்கு பிறகு ஒரு 3 பேரை ஜாயின் பண்ணி நாங்கள் பணிகளை பிரிச்சுக்கிறோம். அங்கே வந்து திரு கணேஷ் அவர்கள் ஒரு இளைஞர் அணி செயலாளர் இருக்கார், தீனதயாளன் அவர்கள் ஒருத்தர், அப்புறம் செந்தில்குமார்னு ஒருத்தர், நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நாங்கள் தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம், பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணுறோம். நான் ஒரு 7 மாவட்டம் எடுத்திருக்கேன், அந்த 7 மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பாளர்கள் நான் போடுறேன். அப்புறம் அவங்கவுங்க ஒரு 7 மாவட்டம் 6 மாவட்டம் இப்படி பிரிச்சுக்கிட்டு வேலை பார்த்து அந்த கூட்டத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்கங்கிற இடத்துல அவங்க பேரை சொல்லும் போது ஒரு கைத்தட்டக்கூடிய உணர்வு வரும். அதை கூட கட்டுப்படுத்தணும், எங்கே ராஜேஸ்வரி பிரியாவுக்கு அதிகமாக கைத்தட்டிடுவாங்களோ அப்படின்னு அந்த இடத்துல அந்த மேடையில் அந்த விஷயத்த சொல்லணும்னு கூட கிடையாது. அங்கே அறிவிப்பு வருது, யாரும் கைத்தட்டக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது. அரசியல்னாலே கைத்தட்டு விசில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒன்றும் நீங்கள் வந்து வேறு எதுவும் நடத்தலை. நீங்கள் கட்சி நடத்துகிறீங்கன்னா கைத்தட்டு விசிலுங்கிறது அவங்களுக்கு சாதாரணமான ஒரு எலிமெண்ட், அது இருந்தே ஆகக்கூடிய அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்ல. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், அது கண்டிப்பாக இருக்கும், அது நிச்சயமாக இருக்கும். கைத்தட்டு விசில் இல்லாமல் எந்த அரசியல்வாதியும் எந்த மேடையிலுமே ஏற மாட்டாங்க. தனக்குன்னு மேடையில் ஏறும்போது 10 பேரை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு என் பேரை சொன்னால் கைத்தட்டுறான்னு சொல்லிட்டு மேடையில் ஏறுறதுக்காகவே வந்தவங்க தான் எல்லாரும் அரசியலுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷன்லாம் போடும்போது அப்போவே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட 1 மணி 1:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னா நான் மேடையை விட்டு இறங்குறதுக்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனது. அத்தனை பேரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அரங்கத்திற்கு வந்து அத்தனை பேரும் புகைப்படம் எடுத்துட்டாங்க. என் பேரை சொல்லும் போது கட்டுப்பாட்டை மீறி கை தட்டினாங்க. அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய அக்காங்கிற பாசம், இதைத்தான் நான் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துட்டேனே தவிர எனக்குன்னு எதுவும் தேவைப்படுற மாதிரியோ அதற்கான ஒரு எண்ணத்தோடு நான் அரசியலுக்குள்ளே வரவே இல்லை. இது கூட புரியாமல் இவர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே பேசக்கூடாது, ஒரு 4 கெட்ட வார்த்தை பேசிட்டோம், 4 கெட்ட வார்த்தை பேசி ஒரு பதிவை போட்டுட்டா இந்த பெண் ராஜேஸ்வரி பிரியா பயந்து நடுங்கிடுவாங்க, நம்மளை பற்றி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீ எவ்வளவு எழுதினாலும் உள்ளது உள்ளபடி எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். நீ பெண்ணுங்கிறதுனால ஆபாச பதிவிடுவதனால ஒருத்தரை அடக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரர் பாமகவில் நகர செயலாளராக தான் இருக்கார், என்னுடைய சொந்த உடன் பிறந்த சகோதரர். நான் அவரை ஒரு நாளும் நீ கட்சியை விட்டு வா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவர் உரிமை, அது அவரோட சுதந்திரம், அதில் நான் தலையிட மாட்டேன். சரி, இப்போ அந்த விஷயத்துக்கு வரும். அந்த மேடையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லை, நீங்கள் தான் ஒருங்கிணைக்கிறீங்க எல்லாரும் ஒரு 4 பேர் சேர்ந்து. இப்போ இந்த விஷயம் போனதற்கு பிறகு கைத்தட்டல் உங்களுக்கு விழுந்து விட்டது. இந்த விஷயம் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? அதான் அதற்கு அடுத்தாற் போல் மேடைகளில் நான் ஏறுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட வேண்டும்னு ஒரு திட்டம் எனக்கு தெரியாதது. அந்த திட்டத்தை நான் உணர்ந்தேன். அடுத்த மேடை ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒன்று பண்ணாங்க, அந்த மேடையிலையும் நான் இல்லை. நான் வேணால் அந்த புகைப்படங்களை கூட முடிஞ்சு அவங்களுக்கு பகிர்றேன். அது மாதிரி பொதுக்குழு 2018 பொதுக்குழு கோயம்புத்தூரில் இப்போ இந்த டிசம்பர் மாதம் நடக்கிற மாதிரியே அப்போ ஒன்று நடக்குது. அதுலேயும் எனக்கு மேடையில் நாற்காலி கிடையாது. பொதுக்குழுவிலேயே நாற்காலி. அப்போ நீங்கள் இளைஞரணி செயலாளர்? ஆமாம், இளைஞரணி செயலாளர் தான். அதற்கு முன்னதாக அந்த பொதுக்குழுவுக்கு முன்னதாக ராமதாஸ் ஐயா அவர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு தான் முக்கியமான ஒரு பொறுப்பு, அதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க மனசு எதுவும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல விரும்பலை. ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஏன்னா எப்போவுமே திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் என் மீது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, திறமைசாலி, இளம் வயதில் ஒரு திறமையான பேச்சு, அரசியல் புரிதலோடு இருக்காங்க அப்படின்னு ஒரு மூத்த அரசியல்வாதியாக என் மீது மிகப்பெரிய அபிப்பிராயம். என்னிடம் அவர் பார்க்கும் போதெல்லாம் சொல்கிறது, எல்லாருமே ஓப்பனாக பாராட்ட தயங்குவாங்க, ஆனால் என்னை பாராட்ட அவர் தயங்கவே இல்லை. என்னம்மா வெடிகுண்டு மாதிரி பேசுகிறீங்க அப்படிம்பாரு. கைத்தட்டு பேசவே விட மாட்டாங்க போல், கைத்தட்டை நிறுத்தவே மாட்டாங்களேம்மா நீங்கள் மைக்கில் வந்து நின்னா அப்படின்னு. இதையெல்லாம் வந்து சில கட்சிகள்லாம் சொல்லுவாங்க, யாரையும் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நான் இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்து வந்து பேசணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம என்ன சிறிய வயதில் நம்ம அரசியலுக்குள்ளே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஊக்குவிப்பை ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் கொடுத்தார் எனக்கு. நான் அவரை பார்த்து நான் அரசியலுக்குள்ளே வரலை, உண்மை. டு பி ஃப்ராங்க், முழுவதுமாக
திரு அன்புமணி அவர்களை பார்த்து அவர் ஒரு மருத்துவராக இருக்கார், அவருடைய அந்த வண்டலூர் மாநாடு அதெல்லாம் நான் கட்சிக்கு சேருவதற்கு முன்னால் அப்போ வைத்த அந்த தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி குறித்து அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் பார்த்து நாமளே ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது நதிநீர் திட்டமாக இருக்கட்டும் அல்லது கழிவுநீர் வடிகால் எல்லா திட்டங்களையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிளியராக பேசியிருக்கோம். அது எல்லாமே தெளிவாக இருக்கும்போது அவருடைய அரசியல் ஓகே மக்களுக்கு இவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னா இவங்கள மாதிரி ஆட்கள் கூட தான் நாம் பயணம் செய்தால் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நானும் ஒரு பங்காக இருக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் அவர் பின்னால் வந்தோம். பட் இந்த அரசியல் அப்படிங்கிறது என்னங்கிறது இதனால் வரைக்கும் நிறைய இருக்குது. நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி நாம் கற்றுக்கொண்டே தான் போகிறோம். அந்த இடத்துல ராமதாஸ் ஐயா அவர்கள் மீது இன்றளவும் எனக்கு மிகப்பெரிய அதீத பாசம் இருக்குது. நான் அதுக்காகவே பேசுவேன். யாரும் என்னை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு இங்கே உரிமை கிடையாது. நான் அப்பான்னு தான் கூப்பிட்டேன். 2 ஆண்டுகள் நான் கட்சி ஒரு முறை கூட நான் ஐயா என்று அழைத்ததில்லை. ஐயான்னு நான் கூப்பிட்டதே இல்லை, அப்பா என்று கூப்பிட்டேன். அதுக்கு அவரும் அப்பாங்கிற வார்த்தைக்கு நீ எனக்கு பொண்ணு மாதிரி அப்படிங்கிறதையும் நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ராமதாஸ் ஐயா அவர்களை முடிவு பிடிக்கலை, அந்த ஒரு அறிவிப்பு பிடிக்கலைன்னா அடுத்த நாள் அவங்க அதை தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு அவங்களுக்கு அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் சேர்க்காம கூட இருக்கலாம். இதை ஒன்றும் எதிரிலேயே எதிர்த்து பேசணும், அவனுக்கு என்ன தெரியும், என்னதான் அக்கா மகனாக இருந்தாலும் ஒரு பொது தளத்தில் ஒரு பொது மேடையில் சொந்த மகனாகவே இருந்தாலும் வாடா போடா என்ற ஒருமைத்தனத்தோட பேசுறது கூட தலைமை பண்பு கிடையாது. இல்லை, அப்போ அவரோட குணமே இப்படி தான் அப்படின்னு எடுத்துக்கிறது. அப்போ உங்ககிட்ட தான் அவர் அப்படி நடந்துக்கிட்டாரா, இல்லை அவருடைய குணமே இப்படி தான், அந்த அளவுக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் எப்படி கட்சியை வளர்க்குறதுக்கு என்னென்ன எப்படி ஊக்குவித்து கொண்டு போகிறாரோ அந்த அளவுக்கு அவர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அவருடைய குணமே அப்படிதான் நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக கட்சிக்குள்ள இல்லை. பொதுக்குழுக்களில் கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா முதல்லலாம் காரே இருக்காது நம்ம கட்சியோட கூட்டங்கள்லாம் போடும்போது, இன்றைக்கு தான் எல்லோரும் கார் வச்சுருக்கீங்க, எல்லோரும் வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு ராமதாஸ் ஐயா அவர்கள் அதை சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியோட வெளிப்படுத்துறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு 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 எளிய மனிதராக தன்னை ஒரு கட்சியோ ஒரு அமைப்பையோ உருவாக்கி அவர்களாக தங்கி அங்கே அந்த ஊருக்கு போயிட்டு சாப்பிட்டு அங்கே அவங்க கொடுக்குற சாப்பிட்டு இப்படி தான் நடைப்பயணம்லாம் நடந்து சைக்கிள் ஓட்டி இப்படி தான் நீங்கள் தர்மபுரி சைட்லாம் போனீங்கன்னா கூட சொல்லுவாங்க, இந்த இடத்துல டாக்டர் ராமதாஸ் ஐயா இங்கே வருவாங்க போவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது அப்படிங்கும்போது எல்லாரையுமே குடும்ப நபர் போல் ட்ரீட் பண்ணுவார் ராமதாஸ் ஐயா. ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒருத்தரை பார்த்தோன்னே எப்படிப்பா இருக்கீங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ எப்படிப்பா இருக்காங்க அப்படிங்கிறதும் இவன் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது போன்ற விஷயங்கள்லாம் டாக்டர் அன்புமணி அவர்களிடம் இருக்காது. அது நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லைன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததும் இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நேரடியாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோங்கிற இடத்த தான் இந்த கட்சியில் உள்ளவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இன்னும் நம்ம ஏன் சொல்கிறோங்கிற இடம் எதுக்கு புரியணும்னா, நாளைக்கு நீ செலவு பண்ணக்கூடிய ரூபாயாக இருந்தாலும் ஒரு நாளாக இருந்தாலும் அது சரியா அல்லது ஒன்று அவங்க அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ராஜேஸ்வரி பிரியா அப்படி சொல்லியிருக்காங்களே, இதுல பொய் இருக்கா அப்படின்னா நீங்கள் பொய்ன்னு சொல்லி அவரை எதிர்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் அன்னைக்கு நம்ம நடந்த நிகழ்வை பார்க்கும்போது மேடையில் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதே உண்மையிலேயே அது ஒரு ஷாக்கான விஷயமா தான் இருந்தது. உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேணா இருக்கலாம். இன்னைக்கு அன்புமணி அவர்கள் சொல்கிறாங்க இது உட்கட்சி ஜனநாயக கட்சி, இது இப்படி தான் இருக்கும், உட்கட்சிக்குள்ளே இந்த மாதிரி தான் நடக்கும், இதை பற்றி நீங்கள் வேற யாரும் பேச தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இது பொது வெளிக்கு வந்துருச்சு, கேமரா போட்டு எல்லாம் வெளியில் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு 2 பேருக்குமான அந்த இதை பார்க்கும்போது உங்களுடைய உணர்வுகள் அது எப்படி இருந்தது? என்னன்னா நீங்கள் சொல்கிறது போல் இது அவங்க ஒரு தனி அலுவலகத்துக்குள்ளே ஒரு முக்கியமான நபர்கள் பாமக உள்ளவங்க பேசிக்கிட்ட ப்ரெஸ் மீடியா எதுவுமே இல்லாமல் ஒரு உரையாடலாம் நடந்துருந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் இது தெரிய போகிறது கூட கிடையாது. அவர்களாக வெளிப்படுத்தினால வழியா யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. இது பொது வெளியில் இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படிங்கும்போது நமக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உண்மையாகவே ராமதாஸ் ஐயா அவர்கள் இவ்வளோ கோவப்பட வச்சிருக்க வேணாம், அவர்களை இவ்வளோ கோவப்படுறதுக்கு அன்புமணி அவர்கள் வச்சிருக்க வேணாம். ஏன் அதை ஒரு நாள் கழித்து அந்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்கலாம். ஏன் இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க, இந்த பொறுப்பு வேண்டாம் கொடுக்க வேணாங்கிறத ஆன் த ஸ்பாட்டில் சொல்லாமல் நெக்ஸ்ட் டே சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட் டே சொல்லி அதில் உள்ள நியாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரும் ஏற்றுக்க தான் போகிறாரு. அதை நீங்கள் ஒரு அறிக்கையாக வெளியிட்டால் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ மேடையிலேயே நீங்கள் சொல்லிக்கணும். இது 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 ஒரு ஜனநாயகம் அப்படின்னு பார்க்குறதும் சரியானதா அப்படிங்கிறது கூட கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஜனநாயகத்தை எல்லாரும் கையில் எடுத்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களாங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்களும்
அப்பா என்ற நபரும் மகன் என்ற நபரும் பேசும்போது அது ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ளப்படும்னா கட்சியில் உள்ள மற்றவங்க யாராவது எந்திரிச்சு கொஸ்டின் கேட்டால் அதை ஜனநாயகமாக பார்ப்பாங்களா? இதுவும் ஒரு கேள்வி தானே. ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததை எப்படி வந்து இப்போ கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வேணால் மக்களை வந்து இப்படி நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான கருத்து என்னென்னா, உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா இல்லையாங்கிறத விட உங்களோட கட்சிக்காரவங்களை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வைக்கக்கூடாதுல்ல. கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறதுனா இன்றைக்கி வந்து நான் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதானா அன்றைக்கி ஈவினிங்கில் எத்தனை பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஏன்னா அது கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்தவர் அவர். இருந்தாலும் இவங்கள நம்பி நம்ம இவங்களை விட முடியாது, அவருக்கு வயசாயிட்டு இன்னுமே நம்ம எல்லாமே இவர் தானே, நம்ம எப்படி அங்கே போய் நிற்க முடியும், எவ்வளோ குழப்பங்கள். ஆனால் மறுநாள் அவர் அன்புமணி அவர்கள் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஐயா ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. அப்போ எங்கேயும் தாண்டி போகிறது, ஏன்னா முதல் நாள் வரைக்கும் பாமகவில் பிளவா அப்படின்னு தகவல்கள் செய்திகள்லாம் போட்டாங்க. ஆனால் மறுநாள் போனால் எங்களுக்கு ஐயா ஐயா தான் அப்படின்னா அவரை தாண்டி செல்வதற்கான இது கிடையாது. அதை நீங்கள் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், என்னுடைய கருத்தை தெரிவித்தேன். இன்னைக்கு இரவே பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த நாள் அவங்க சேர்ந்து உட்காந்து பேட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் இதற்கான வாய்ப்பையோ வழியையோ ஏன் உருவாக்குறீங்க? திரு அன்புமணி அவர்கள் குறைந்தபட்சம் எனக்கு அலுவலகம் இருக்குது அப்படிங்கிறத கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். குறைந்தபட்சம் சரி, ஜனநாயக முறையில் உங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டிங்க. ஆனால் அதன் பிறகு ஏன் நீங்கள் வந்து பனையூரில் அலுவலகம் இருக்குது இதுதான் என்னன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அதற்கு என்ன அர்த்தம்? அது தவறு தானே. அது அந்த இடத்துல நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளால் நம்ம நம்ம நம் நம்ம அந்த உச்சக்கட்ட கோபமாக இருந்தாலும் வேறு விதமான சிந்தனை ஏதோ ஒரு இடத்துல அவருக்குள்ளே ஒளிந்து கிடக்குன்னு தெரிகிறது வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப விஷயங்கள், குடும்பத்தோட அழுத்தம் அப்படிங்கிறது இது திரும்ப சுற்றி சுற்றி வருதா? ஆமாம், குடும்பத்தோட அழுத்தம் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. இப்போ ஐயா அவர்கள்லாம் வந்து உண்மையாகவே அவர் வந்து வளர்த்து விடணும்னு நினச்சா நிறைய பேரை வளர்த்து விட்டுருப்பார். திரு அன்புமணி அவர்களோட வருகைக்கு பிறகு எல்லா முடிவுகளும் ஒரு இறுதிக்கட்டமாக திரு அன்புமணி அவர்கள் எடுக்கிறதுனால கூட்டணி உட்பட, கூட்டணிக்கான முடிவு உட்பட, இப்போ கடைசி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட ராமதாஸ் ஐயா அவர்கள் அதிமுக கூட்டணியை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போகணுங்கிற முடிவு தான் 99% ராமதாஸ் ஐயா அவர்களால் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை அப்படியே மாற்றி திரு அன்புமணி அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு போனது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போ இவருடைய வருகைக்கு பிறகு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அரசியலோட யுக்திகளும் அவர்களோட முடிவுகளும் அந்த இடத்துல செல்லுபடி ஆகலை. அதனால தான் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி அவர்களால் போக முடியலைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு வார்த்தையும் அன்புமணி அவர்கள் சொல்கிறாங்க, குடும்பத்துலேருந்து இன்னொருத்தரை தூக்கி போடு அப்படின்னு கோவத்தில் சொல்கிறாரு. அப்போ அது அவர் குடும்ப கட்சியாக மாறு அதை எதுவும் வாரிசு அரசியல் இன்னும் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயம் அன்புமணி அவர்களுக்கு இருக்கலாம் இல்லையா, முகுந்தன் அவர்களை நிராகரிப்பதற்கு? இல்லை, அப்போ சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் சேர்த்துருக்கக்கூடாதுல்ல, அவங்களும் குடும்பம் தானே, அவங்களுக்கே எம்பி சீட் கொடுத்தாங்க. அப்போ தன்னோட குடும்பம்னா ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை எப்படின்னு எனக்கு புரியல. தன் மனைவி, தன் மகளுடைய கணவன், அப்படி மருமகன், சொந்த மருமகன், அது மாதிரி உள்ளவங்களை ஏற்றுக்குவாங்களா? இப்போ அக்கா மகன் அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் வேறு, தன்னுடைய மகளுடைய கணவருங்கிறது வேறு அப்படிங்கிற கேட்டகரி. இப்போ என்ன காரணமாக இருந்தால் என்னங்க? ஒருத்தருக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு பதவி கொடுக்குறது பிடிக்கல, இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இதை நீங்கள் ஆறப்பட்டு ஒரு 2-3 நாளில் ஒரு முடிவு எடுத்து சொல்லி அதுக்கு அறிக்கை கொடுத்தாலும் ஒரு ஈஸியாக முடிய போகிற விஷயந்தான். இதை வந்து மீண்டும் மீண்டும் அவர் பேரை சொல்ல வச்சு இதை வந்து மீண்டும் மீண்டும் அவரை வந்து இப்போ அவருக்கு அழுத்தம் கொடுத்து அரசியலே வேணான்னு சொல்லிட்டு குடும்ப நபராக இருந்ததுனால எப்போ என்னை விடுங்க அப்படின்ட்டு அவர் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தானே போகிறாரு. நான் எதுக்கும் உங்கள் வம்புக்கு வர விரும்பலை, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ வளரணும்னா நிறைய பேர் 2ஆம் கட்ட தலைவர்கள் வேணும், அடுத்தடுத்த கட்டத்தில் தலைவர்கள் வேணும், அவர்களுக்கான சுதந்திரம் வேணும். அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு முகமூடி போட்டுக்கிட்டு கட்சியை வளர்க்க முடியாது. அப்படி அவங்க கட்சியை வளர்க்கும் போது அங்கே அவர்களுக்கான புகழும் பெயரும் செல்வாக்கும் உருவாக தான் செய்யும். அந்த செல்வாக்கை வந்து பார்த்து நாம் வந்து பெருமை தான் படணுமே தவிர அதை நினச்சி என்னடா நம்மளை விட ஒருத்தன் வளர்ந்துருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. இன்னைக்கு வந்து ஒரு கரிஷ்மெட்டிக் லீடராக இருந்தால் 1000 ராஜேஸ்வரி பிரியா அங்கே இருந்திருப்பாங்க, லட்சம் ராஜேஸ்வரி பிரியா இருப்பாங்க. இந்நேரம் நூற்றுக்கணக்கான காடுவட்டி குரு அண்ணன் மாதிரியான ஆட்கள் அங்கே உருவாகி இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன். எந்த இடத்துலையோ வேல்முருகன் அவர்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தகுதியோ திறமையோ யாராவது ஒரு தனிநபருக்கு இருந்துச்சுன்னா அவங்க இங்கே இருக்கக்கூடாது. இதை மட்டும்தான் அவர் ஒரு இடமா வச்சுக்கிட்டு
தன்னை தாண்டி வந்துருவாங்களோங்கிற ஒரு எண்ணமே இருக்கவே கூடாதுங்க அவருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு நிறுவனராக இருக்கிறாரு ராமதாஸ் ஐயா அவர்கள். கட்சி அவர் தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கும் அவருடைய அந்த ஆதங்கம் தெரியும். 35 வருஷம் ஆச்சு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையேங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு. இப்போ அவர் எந்த இடத்துலையும் அவரால் இதை வந்து சரி பண்ண முடியலையா? சரி பண்ண முடியலை. அவருக்கு அந்த ஆதங்கத்திலேயே தான் ஓடிட்டு இருக்கே தவிர, நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடை ஒன்று இருந்து மற்றவர்கள் திறன் வாய்ந்தவர்களை எல்லாம் அமுக்கி அவர்களை இன்னும் நிறைய இருக்குனால நேரடியாக நிறைய செய்திகளை கேட்டதுனால பகிர்ந்தா பாமகக்காரவங்கெல்லாம் உண்மையாகவே அவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க. திரு அன்புமணி அவர்களுக்கெல்லாம் உண்மையாக நான் சொல்ல விரும்பலை. எனக்கு அந்த மாதிரி எனக்கு எண்ணமும் கிடையாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நாங்கள் இப்போ சொல்கிறதுனாவது நீங்கள் ஜஸ்ட் மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நிறைவாக இப்போ என்னதான் அவரையும் மீறி இது ஏன் கட்சி, நான் உருவாக்குன கட்சி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் ராமதாஸ் ஐயா அவர்கள் வாயிலேருந்து வந்தாலும் மறுநாள் இன்னைக்கு நான் குடும்ப சமாதானமாகட்டுங்க. ஆனால் சரி போ அப்படின்னு ஒரு வார்த்தை, அதை நீங்கள் எங்கே போய் மாற்றுவீங்க? இப்போ அப்போ என்றைக்காக இருந்தாலும் இந்த கட்சியில் உங்களுக்கு முழு உரிமை கிடையாது. நான் சொல்வதை கேட்கலன்னா கட்சிக்குள்ளே இருக்காத போ அப்படின்ற அளவுக்கு ஒருத்தர் சொல்லிட்டார்ல. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் அது அவருடைய ஆதங்கம், அவர் மனசுக்குள்ளே என்ன ஆதங்கமோ அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அது அப்படி பேசும் அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏன் அன்புமணி அவர்கள் உருவாக்கி கொடுக்கணும்? அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு நாளைக்கு வேறு எதாவது நடந்தாலும் வேறு என்ன எதாவது நடந்தாலும் உங்களை அவரே போன்னு சொன்னவர் தானே. நீங்கள் வான்னு சொன்னவரை அடுத்த வாரிசுன்னு எடுத்துக்கும் போது போன்னு சொன்னவரை நீ இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா என்ன? நான் சொல்லுது அரசியலில் சகஜம் தானே. இப்போ இதே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுங்க. அவர் ஏதாவது சொல்லி இது மாதிரி ஐயா குறிப்பிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மாட்டாரு. சரி, நன்றி. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. இதுவரை அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.